பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. லைஃப்பில் இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க, இல்லை நேற்று வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை பற்றி யோசிக்காதீங்க. ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் நம்ம லைஃப்பில் நம்ம மாற்றிக்கணும், நம்ம குடும்பத்தை நம்ம எப்படி கரெக்டான முறையில் ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம எப்படி ஜாபில் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து போகணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம எப்படி க்ரூம் பண்ணிக்கலாம், நம்மளால என்ன முடியுங்கிறத ஃபர்ஸ்ட் நமக்குள்ளேயே அதிகமாக தேட ஆரம்பிச்சாதான் நமக்கு இதுதான் வருமோ, அப்போ இதைத்தான் நம்ம சரியா செய்யணும், அப்போ இதில் தான் நம்ம ஹார்ட் ஒர்க் போடணுங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? அப்பதான் நம்மளுடைய லைஃப்ல நிறைய விஷயங்கள் நல்லதா மாறும். நம்மளும் சேர்ந்து உழைக்கணும், இந்த பிரபஞ்சத்தையும் நம்மளும் கடவுளையும் வழிபடணும். இது 3 விஷயத்தையும் சரியான ஒருத்தர் செஞ்சுட்டே இருக்கான்னா சீக்கிரமே அவன் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டப்பு டப்புன்னு என்ன ஆகும், உங்க கையில வந்து விழுந்துரும். அவ்வளவுதான், இதுதான் ட்ரிக்ஸ், வேற எதுவுமே கிடையாது. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து நிறைய வழிகளை நமக்கு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ நானே வந்து நம்மளுடைய நம்ம பாசிட்டிவிட்டி சேனல்ல நிறைய ஃபார்மட்ஸை நான் சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றின நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அந்த டைம் ரொம்ப ரொம்ப ஒரு ஆஸ்பீஷியஸான இம்பார்ட்டண்ட்டான நேரம். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அது அப்படி அந்த கடவுள் வந்து நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து இந்த பிரபஞ்ச சக்தி மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதுவும் உண்மையான ஒரு விஷயம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சம், இயற்கை, கடவுள் இது 3மே வந்து ஒரே மாதிரி தான், ஒரே விஷயங்களை தான் நமக்கு கொடுக்குது. நமக்கு இந்த விஷயத்துல எதுல நம்பிக்கை இருக்கோ அதை நம்ம பிடிச்சுக்கணும். நம்பிக்கையே இதுலையுமே வைக்காம இருந்துடக்கூடாது. நீங்க சீக்கிரம் முன்னேறணும், நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் சீக்கிரம் நடக்கணும்னா நம்பிக்கைங்கிறது முதல்ல உங்க மேல நீங்க அதிகமா வைக்கணும். கண்டிப்பா நமக்கு எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படிங்கறத அதிகமா மனசுல வந்து நிறுத்தி வைக்கணும். 2வது பிரபஞ்சத்தின் மேலேயும் இல்லைன்னா வந்து கடவுளின் மேலேயும் நீங்க ரொம்ப அதிகமான பற்று வச்சு நம்ம டே டு டே லைஃப்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நிச்சயமா நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நடக்கும். ஏன் நம்ம சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய 777 மெத்தட், 666 மெத்தட், 369 மெத்தட், 555 மெத்தட்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். அதாவது எழுத்துப்பூர்வமா நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எழுதி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட குறிப்பிட்ட நேரத்துல நம்ம இமேஜின் பண்ணி கேட்டோம்னா கண்டிப்பா அது நமக்கு நடக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. இந்த விஷயங்கள் வந்து நான் புதுசா சொல்ற விஷயங்கள் கிடையவே கிடையாது. ஏற்கனவே பல வருஷங்களா நிறைய பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ எனக்கும் நிறைய மாற்றங்கள் இதில் நடந்திருக்கு. ஸோ எனக்கு என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறது ஏற்கனவே நிறைய இந்த லாஸ்ட் 1 இயரா நம்ம இந்த சேனல் ரன் பண்றோம். நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு முக்கியமா 555 கரெக்டான முறையில் கரெக்டான நேரத்தில் எந்த டைரக்ஷன் பார்த்து நீங்கள் உட்கார்ந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், எத்தனை நாள் இதை நீங்கள் பண்ணணும், என்ன எழுதணுங்கிறத இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களோட ஆசை என்னங்கிறத மனசில் நினச்சிக்கோங்க. எந்த ஒரு ஆசையாகவும் நீங்கள் இருக்கலாம். இப்போ நல்ல வேலை கிடைக்கணும், இல்லை கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், இல்லை எனக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆகணும். நிறைய பேர்லாம் கமெண்ட்ஸ்ல நான் லவ்வர் கூட சேரணும் அதுக்கெல்லாம் எப்படி எழுதணும்னு நினைக்கிறீங்க. ஆசைங்கிறது உங்களை பொறுத்தது. சரிங்களா? என்னன்னாலும் ஆசைப்படலாம். நான் வந்து வீடு கட்டணும், நான் கார் வாங்கணும், இல்லை நான் வந்து ஒரு 50 பவுன் நகை வாங்கணும், 10 பவுன் நகை வாங்கணும், 5 பவுன் நகை வாங்கணும், இந்த மாதிரி டார்கெட் வச்சு கூட நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளோட விஷயங்களை கன்வே பண்ணி அதை அழகா நமக்கு நடக்க வைக்க முடியும். ஸோ ஆசைங்கிறது உங்களை பொறுத்தது. ஸோ நீங்க நினைச்சுக்கோங்க அதை எப்படி எழுதணும், இந்த 555 மெத்தடை எப்படி கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். நம்பிக்கை இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வாங்க எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானது ஒரு நோட் அண்ட் ஒரு பென் எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீங்க எழுதும் போது பிளெயின் நோட்டை ப்ரிஃபர் பண்ணுங்க. மோஸ்ட்லி ரூல்டு நோட், அதாவது கோடு போட்ட நோட்டை மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணாதீங்க. இல்லை எங்கிட்ட கோடு போட்ட நோட்டு தான் இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நான் புதுசாக தான் போய் நோட் வாங்க போறேன்னு நினைக்கிறவங்க கோடு போடாத பிளெயின் பேப்பர் இருக்கும்ல அந்த மாதிரி நோட்டை நீங்க எடுத்துக்கோங்க. லாங் சைஸோ இல்லை சின்ன நோட்டோ அது நீங்க உங்களுடைய சஜஷன், அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை. பென் வந்து கிரீன் கலர் லெட் பென் கிடைக்கும், 10 ரூபாய் தான். ஓகேவா? இந்த கிரீன் கலர் லெட் பென் கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை கிரீன் இல்லை அப்படின்னா நீங்க அதுக்கடுத்து ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். பிளாக் கலரை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. ரெட் கலரை அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒன்று ப்ளூ இல்லைன்னா கிரீன் ரொம்ப ப்ரிஃபரபிள், நல்லா இருக்கும். இது 2 தான் உங்களுக்கு தேவை. ஸோ டைமிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இன்னைக்கு 2 டைம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். எப்பயுமே ஆல் த டைம் மோஸ்ட் பெஸ்டான நேரம் வந்துன்னா மார்னிங் 3:30 to 5:30 பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன அலைகள் வந்து எப்படி சொல்றது, நம்ம ஒரு காலியான ரோட்ல
வாக்கிங் போகும்போது நமக்கு எவ்வளோ ஃப்ரீ இருக்கும், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த டைம் வந்து அப்படி கிடைக்கும். ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் அது. ஸோ யூனிவர்ஸ் கிட்ட ஈஸியாக போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான டைம் அது. ரொம்ப ரஷ் இருக்காது அந்த நேரத்தில். அதனால 3:30 to 5:30 எனக்கு தெரிஞ்சு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த டைமை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அந்த டைமில் காலையில் நீங்கள் எழுதலாம். இல்லை அந்த டைமில் எனக்கு நிறைய பேருக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கும், என்னால் பண்ண முடியாது, நான் அந்த டைமில் தான் எனக்கு தூக்கம் அதிகமாக வருது அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியானம் 11:30 to 12 கரெக்டாக 11:30 to 12 எடுத்துக்கோங்க. அதாவது மார்னிங் 11:30 AM to 12 PM அந்த ஒரு அரை மணி நேரத்தில் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். இப்போ இது எத்தனை தடவை இந்த 555 மெத்தடை எழுதணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி 555ல இந்த நம்பர்லயே எவ்வளோ வந்து விஷயங்கள் இருக்குன்றத சொல்றேன். இப்போ 5 அப்படிங்கிறது ஐம்பூதங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவான பவர்ஃபுல் நம்பர். அது ஐம்பூதங்களை மட்டும் கிடையாது. 5 அப்படிங்கிறது வந்து குபேரர் இருக்கார் இல்லையா, ஸோ அவரையும் வந்து இந்த 5 அப்படிங்கிற நம்பர் வந்து குறிக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு ஆஸ்பிஷியஸான நம்பர்னு பாருங்க. ஸோ இந்த 555 நம்பரை சரியான முறையில் நம்பிக்கையோடு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் சீக்கிரமே உங்களுக்கு நடக்கும். சரி வாங்க இப்போ இந்த 555 எப்படி நம்ம பயன்படுத்தி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் எப்பயும் உங்களுக்கு 2 டைம் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த டேனாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே எந்த நாள்லனாலும் இதை பண்ணலாம். ஸோ டெய்லி காலையில் ஒரு டைம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த டைமிங் இல்லைனா மத்தியானம் ஒரு டைம் கொடுத்துருக்கேன். இந்த 2 டைமில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு பாருங்கள். நோட் பெண்ணையும் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த 555 டெய்லி உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன ஆசை இருக்கோ அதை 5 டைம்ஸ் நீங்கள் அப்படியே எழுதுங்க. 5 லைன்ஸ் தான் இருக்கணும். ரொம்ப கச்சக்கச்சான எதுவுமே எழுதக்கூடாது. சிம்பிளாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஒரு லைனில் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும், நான் வந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன், இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக அந்த ஒரே லைனில் ஐ காட் கவர்மெண்ட் ஜாப். நீங்கள் வந்து ஏதாவது என்ன கோர்ஸுக்கு நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்களோ, எது ரிலேட்டடாக வேலைக்கு போகணுன்ற ஆம்பிஷன் இருக்கும்ல, ஸோ அதோட நீங்கள் என்ன பண்ணலாம், டீட்டெயில்டிங்காக அந்த ஒரு லைன் எழுதிடுங்க. ஒரு 5 டைம்ஸ் அதை எழுதுங்க. எழுதும் போது அந்த சந்தோஷத்தோட எழுதுங்க. அப்படியே கற்பனை பண்ணுங்க அந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்ச மாதிரியும், நீங்க அந்த ஆர்டரை வந்து கையில ரிசீவ் பண்ற மாதிரியும், அது எல்லார்ட்டையும் போய் சொல்ற மாதிரியும், இது நிஜமா நடந்து இந்த வேலை கிடைச்சிட்டா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், வேலைக்கு போகும்போது எப்படி கிளம்பி போவோம், அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணணும். இது இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க எழுதும் போது அதுக்கு உண்டான பவருங்கிறது ரொம்ப அதிகம். இது கண்டினியூஸா என்ன பண்ணணும், ஒரு 55 டேஸ் நீங்க இதே மாதிரி எழுதலாம். நிறைய பேருக்கு டவுட் வரும், இப்போ இந்த 55 நாள் நான் எழுதிட்டேன், அதுக்கப்புறம் எழுத தேவையில்லைன்னா கண்டிப்பாக திரும்பவும் நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு 2-3 நாள் கேப் விட்டு அகைன் இந்த 555 மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது எத்தனை தடவைனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எத்தனை வருஷம்னாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்னென்ன ஆசைகள் இருக்கும் எல்லாமே நீங்கள் இது மூலியமாக என்ன பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் பண்ணணும், இல்லைனா ஜுவல்ஸ் எடுக்கணும், இல்லைனா கடன்லேருந்து வெளியே வரணும், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும். ஸோ எதெல்லாம் இருக்கோ அதை நுணுக்கமாக இந்த 1 லைனில் வர்ற மாதிரி தெளிவாக என்ன பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. 55 டேஸ் இதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள், நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கணக்கு வச்சு எழுதுறது பிடிக்காது. என்னங்க 555 டைம் சொல்கிறீங்க, சில பேர் வந்து 666 சொல்கிறாங்க, சில பேர் வந்து 369 அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கல, ஆனால் நான் தெளிவாக எனக்கு வந்து நினச்சதை நடக்கணும்னா பிளைண்டாக டெய்லி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நோட்டில் கிரீன் கலர் பென்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது பிரபஞ்சத்திட்ட 1 லைனில் அந்த ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுங்க. இது வந்து காமன் மெத்தடு. எனக்கு நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பக்கம் ஃபுல்லாக எனக்கு என்ன வேணுமோ நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் பர்சனலாக நிறைய எழுதியிருக்கேன். பர்சனலாக நிறைய விஷயங்கள் எழுதி அது எனக்கு நிறைய நல்ல மாற்றங்களை என் லைஃப்பில் கொடுத்துருக்கு. நீங்களும் இதை ஃபுல் டெடிக்கேஷனோட ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டையும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறது, 320க்கு விளக்கு போடுறது, அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி ரைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் நான் சொல்லி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய கடன்லாம் அடைஞ்சிருக்கு, நினச்ச விஷயங்களே எனக்கு உடனே நடந்திருக்கு, ஒரு பையன் வந்து கவர்மெண்ட் ஜாப் கூட கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த கமெண்ட்லேயே கீழே நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த 555 மெத்தடையும் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு வந்திருக்குங்கிறதையும் மறக்காமல் திரும்பவும் நம்ம சேனல் கமெண்ட்டில் வந்து சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அம்மா பாசிட்டிவிட்டி சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். லைஃப்பில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. எத்தனை பேர் வந்து நம்ம ஒரு யூஸ்லெஸ்
நமக்கு எதுக்குமே லாய்க்கு இல்லை, நமக்கு எதுக்குமே வராது, இல்லை நமக்கே நிறைய கடன் இருக்கு, நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுமான்னா நிச்சயமா பண்ண முடியும். மிராக்கிள் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்குது. ஆனா நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் நடக்கும். ஓகேவா? ஸோ மறக்காம இந்த மெத்தட்டை ட்ரை பண்ணுங்க. உங்க லைஃபை நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. நாளைக்கு சூப்பரான வீடியோல வந்து மீட் பண்றேன். ஓகே, பாய், see you.